ஈகிள், பருந்து இந்த மாதிரியான பறவைகள்லாம் என்ன பண்ணுன்னா இந்த கோழி குஞ்சு அட்டாக் பண்ணுறதுக்கு பறந்து வந்து அடிக்க வரும். இதை பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தாய் கோழி இது வந்து காடுகளுக்குள்ளே மட்டும் இல்லைங்க, நம்ம வீடுகளையும். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது நிறைய பேருக்கு, அதுவும் ஆண்களுக்கு, இந்த 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணுறது வந்து பெரிய கஷ்டமான வேலை, பெரிய தலைவலி. சில பேர் அதில் ஃபெயிலு. உங்களை சுற்றி இந்த பிரச்சனை நிறைய வீட்டில் நடக்கும், இல்லைனா உங்கள் வீட்லேயே நடக்கும். இது வந்து ஒரு பெரிய பேலன்சிங். நிறைய ஆண்களுக்கு இதை ஹேண்டிலே பண்ண தெரியாமல் அப்படியே கையை விரிச்சிட்டு எனக்கு என்னென்னு இருக்காங்க. ஸோ நம்மளோட உள் உணர்வும் என்னன்னா, நம்மளோட குழந்தைகளுக்கு ஒரு ஆபத்துனா நம்மளோட உயிரை பணையம் வச்சு கூட குழந்தைகளை காப்பாற்றுவோம். இப்படி வளர்ந்ததுக்கப்புறம் தாயை காப்பாற்றுமா, தகப்பனை காப்பாற்றுதா எங்கேயாவது இயற்கையிலன்னு பார்த்தா, இந்த வீடியோவில் இப்போ நம்மளை 25 வருஷம் கஷ்டப்பட்டு தன்னோட நேரம், உழைப்பு, வேர்வை, ரத்தம்னு சொல்லுவாங்களே, எல்லாத்தையும் சிந்தி கஷ்டப்பட்டு வளர்த்த நம்மளோட தாய் நமக்கு முக்கியமா, இல்லை நம்மளை நம்பி தன்னோட வீட்டை விட்டுட்டு மொத்தமாக நம்ம கூட வந்து வாழ்க்கையை புதுசாக வாழ்கிறதுக்காக வந்த நம்மளோட மனைவி முக்கியமா? இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக ஆழமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது நிறைய பேருக்கு, அதுவும் ஆண்களுக்கு, இந்த 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணுறது வந்து பெரிய கஷ்டமான வேலை, பெரிய தலைவலி. சில பேர் அதில் ஃபெயிலு, ஒரு சில பேர் அதை நல்லா ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு கில்ட்டினஸ், இந்த பக்கம் மனைவிக்கு ஏதோ நம்ம தெரியும் அவங்களை கவனிச்சுக்காம துரோகம் பண்ணுறோமோ, இல்லை அம்மாவை நம்ம விட்டுட்டோமோ அப்படிங்கிற அந்த கில்ட்டினஸ் இதெல்லாம் போயிடும். அப்புறம் இந்த சப்ஜெக்டை இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டா அந்த தாயும் சரி, அந்த மனைவியும் சரி, ஏன் அந்த நடுவில் மாட்டிட்டு கஷ்டப்படுற அந்த பையனும் சரி, எல்லாருமே சந்தோஷமாக வாழ்றதுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தாய் முக்கியமா இல்லை மனைவி முக்கியமா, 2 பேரில் யாருக்கு முதல் ப்ரையாரிட்டி கொடுக்குறது அப்படிங்கிற பிரச்சனை தான் இந்த நடுவில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுற நிறைய ஆண்களோட பிரச்சனையாக இருக்கு. உங்களை சுற்றி இந்த பிரச்சனை நிறைய வீட்டில் நடக்கும், இல்லைனா உங்கள் வீட்லேயே நடக்கும். இது வந்து ஒரு பெரிய பேலன்சிங் ஆக்டில் வர பிரச்சனையாக இருக்குது. நிறைய ஆண்களுக்கு இதை ஹேண்டிலே பண்ண தெரியாமல் அப்படியே கையை விரிச்சிட்டு எனக்கு என்னென்னு இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரோட பிரச்சனை இன்னும் பெருசாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிற அளவுக்கு போயிடுது. சில ஆண்களுக்கு ஒரு ஸ்டாண்டு எடுக்கவே தெரியாமல் அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது. பொதுவாக ஒரு குடும்பம்னு இருந்தால் சந்தோஷமான குடும்பமாக இருந்தால் நல்லது. எல்லாரும் அந்த குடும்பத்தில் உள்ள அம்மாவாக இருந்தாலும், ஒய்ஃபாக இருந்தாலும், இல்லை நடுவில் மாட்டிட்டு கஷ்டப்படுற அந்த ஆணாக இருந்தாலும், எல்லாருமே குடும்பமாக சந்தோஷமாக இருந்தால் நல்லது. ஸோ இப்போ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தா, எல்லாருக்கிட்டையுமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. அதில் ரொம்ப முக்கியம் இந்த நடுவில் மாட்டிகிட்டு இருக்காரு அந்த பையன், அவருக்கு தான் ஒரு கிளாரிட்டி இருக்கணும், எப்படி இந்த பேலன்சிங் ஆக்டை ஒழுங்காக செய்கிறது அப்படின்னு. அவருக்கு மட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட முடியாது, அந்த அம்மாவுக்கும் இருக்குது, புதுசாக வந்திருக்க மனைவிக்கும் இருக்குது. எந்த ஒரு குழப்பம் வந்தாலும் பொதுவாக ஆன்சருக்கும் நான் பொதுவாக இயற்கையை தேடி தான் போவேன். வாங்க இப்போ இயற்கையை தேடியே போகலாம். இப்போ காடுகளில் நிறைய விலங்குகள் இருக்குது. இன்றைக்கி நம்ம கோழி எடுத்துக்குவோம். காட்டுலேயும் கோழி இருக்குங்க, நம்ம வீட்டில் வளர்க்குற மாதிரி காடுகளில் கோழிகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கோழிகள் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, முட்டை வச்சு அடக்காத்து அந்த குஞ்சு பொரிக்கும். பொரிச்சதுக்கப்புறம் அந்த குஞ்சு வளர்ந்ததுக்கப்புறம் பயங்கர பாதுகாப்பாக அந்த தாய்க்கோழி அந்த குஞ்சுகளை வளர்க்கும். இப்போ ஒரு கழுகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு ஈகிள், அந்த பருந்து, இந்த மாதிரியான பறவைகள்லாம் என்ன பண்ணுன்னா இந்த கோழி குஞ்சு அட்டாக் பண்ணுறதுக்கு பறந்து வந்து அடிக்க வரும். இதை பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தாய்க்கோழி இது வந்து காடுகளுக்குள்ளே மட்டும் இல்லைங்க, நம்ம வீடுகளையும். பொதுவாக இந்த நாட்டுக்கோழி வளர்க்குறவங்களுக்கு இந்த அனுபவம் நிறைய இருக்கும். ஏன்னா நாட்டுக்கோழியும் கிட்டத்தட்ட ஒரு காட்டுக்கோழி அளவுக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் அதோட ஒரு சுபாவமும் இருக்குது. ஸோ இந்த நாட்டுக்கோழிகள் என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து ரொம்ப டேஞ்சரஸான பறவை, பயங்கர அடித்து ஒரு கோழியெல்லாம் அப்படியே கொன்று தின்னக்கூடிய அளவுக்கு வலிமை மிக்க பறவையாக இருக்கும் அந்த பருந்து இல்லைனா கழுகுகள். ஆனால் தன்னோட அந்த கோழி குஞ்சு அட்டாக் பண்ண வருது அப்படின்னு தெரிஞ்சுன்னா, இந்த தாய் கோழி இருக்குல்ல, அது வந்து சேவல் கூட கிடையாது, தாய் கோழி, பெண் கோழி, அது என்ன பண்ணுன்னா, அது கழுகாக இருந்தாலும் சரி, இல்லை அது வந்து பருந்தா இருந்தாலும் சரி, எந்த பறவையாக இருந்தாலும் சரி, தான் உயிரை அந்த நேரம் மறந்துட்டு, உயிரை பணையம் வச்சு, பணையம் கூட கிடையாது, தன்னோட உயிரையே மறந்துட்டு தன்னோட கோழி கொஞ்சம் காப்பாற்றுறதுக்கு அந்த பருந்தை விரட்டி அடிக்கும். நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி இருக்கு. பல நேரங்களில் அந்த வந்த பருந்து தோத்து பயந்து அந்த கோழி குஞ்சை விட்டுட்டு தான் உயிரை காப்பாற்றினா போதுன்னு பறந்து ஓடி போன காட்சிகளும் நிறைய வீடியோஸ்ல இருக்கு. ஸோ இப்போ நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஒரு தாயோட அன்பு வந்து பயங்கர ஸ்ட்ராங்கானது. அது வந்து அவங்களோட உள் உணர்வுல இருந்தே வரக்கூடிய ஒரு உணர்வு, பயாலஜிக்கல் ஃபீலிங், ரொம்ப ஸ்ட்ராங்கான உணர்வு. அந்த உணர்வுக்கு முன்னால கான்சியஸ்னஸ் சொல்றோம்ல, அது கூட தோத்து போயிடும். அதாவது தன்னோட உயிர் தான் முக்கியம் அப்படின்ற எண்ணம் கூட வராது, அந்த கான்சியஸா யோசிக்க முடியாது, அந்த உள் உணர்வு தான் ஜெயிக்கும். தன்னோட குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக தன்னோட உயிரையும் கொடுத்து விலங்குகள் பொதுவாக காப்பாற்றும். ஸோ மனிதர்களுக்கும் இதே உள் உணர்வு தான் இருக்கு. ஏன்னா நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், நம்மளும் ஒரு விலங்கியல் நிலையில இருந்து தான் இன்னைக்கு மனிதனா பல ஆயிரம் வருடமா உயர்ந்து வந்திருக்கோம். ஸோ நம்மளோட உள் உணர்வும் என்னன்னா, நம்மளோட குழந்தைகளுக்கு ஒரு ஆபத்துனா நம்மளோட உயிரை பணையம் வச்சு கூட குழந்தைகளை காப்பாற்றுவோம். சரி, இப்போ இந்த நம்ம சொன்ன மாதிரி நாட்டுக்கோழியோ காட்டுக்கோழியோ அது என்ன பண்ணுது, அந்த குஞ்சை பாதுகாத்து தன்னோட கோழி குஞ்சுகளை பாதுகாத்து வளர்க்குது. எவ்வளோ தூரத்தில்
தூரத்துக்கு வளர்க்கும் அப்படின்னா, அந்த கோழி குஞ்சுகள் தன்னோட இரையை தானே தேடிக்கிற அளவுக்கு, தன்னோட உயிரை தானே பாதுகாத்துக்கிற அளவுக்கு, நம்ம மனிதர்கள் டேர்ம்ஸ்ல சொன்னா ஒரு அடல்ட்ஹுட் வர வரைக்கும் இந்த தாய் கோழி ப்ரொடெக்டடா பாதுகாத்துக்கிட்டே இருக்கும் அதோட கோழி குஞ்சுகளை. அதுக்கப்புறம் அந்த வளர்ந்த கோழி குஞ்சுகள் இருக்குல்ல, அதாவது வளர்ந்த கோழியா மாறிடுச்சு, அது கொஞ்சம் கொஞ்சமா இந்த தாய் கோழியை விட்டு பிரிஞ்சு தன்னை தானே பாத்துக்கிற ஒரு தைரியம் வந்ததுக்கப்புறம் பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிடும். இந்த தாய் கோழியும் தன்னோட குஞ்சுகளை மறந்துட்டு தன்னோட வேலையை பார்க்க போயிடும். இதுதான் இயற்கையில் நடக்குது. இதை ரொம்ப கவனமா பார்க்கணும். எந்த அளவுக்கு நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு இயற்கை சொல்லுதுன்னா, உங்களோட குழந்தைகள் தன்னைத்தானே பாதுகாத்துக்கிற ஒரு வயசு, தனக்கு தேவையான உணவை தேடிக்கிறதுக்கு, அதாவது சம்பாதிக்கணும். நம்ம மனிதர்கள் சொன்னா வளர்ந்துட்டான், படிக்க வச்சுட்டோம், நல்லா சம்பாதிக்கிறான், அதே மாதிரி எந்த பிரச்சனையும் தானே சமாளிச்சுக்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டான் அப்படின்னும் போது அவனுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு இயற்கை சொல்லுது. சரி, இப்போ நம்ம பார்த்தோம் இந்த இயற்கையில் அந்த தாய் அப்படின்னும் போது அந்த கோழியாக இருந்தாலும் சரி, எந்த விலங்காக இருந்தாலும் சரி, தன்னுடைய அந்த குட்டிகளையோ இல்லைனா தன்னோட கோழி குஞ்சுகளையோ காப்பாற்றுறதுக்கு உயிரை பணை வச்சு காப்பாற்றுது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இயற்கையில் எந்த ஒரு அந்த கோழி குஞ்சோ இல்லைனா அந்த குழந்தைகளோ இல்லைனா அதோட பேபிஸ் சொல்கிறோம்ல, ஒரு அனிமல், அதோட குட்டி இருக்குல்ல, குட்டி வளர்ந்ததுக்கு அப்புறம் தாயை காப்பாற்றுமா தகப்பனை காப்பாற்றுதா எங்கேயாவது இயற்கையிலன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இயற்கையில் அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை. அதாவது இயற்கையில் காடுகளில் பார்த்தோம்னா அந்த பேரண்ட்ஸ் தான் அந்த தன்னுடைய குஞ்சுகளையோ இல்லைனா தன்னுடைய குட்டிகளையோ உயிரை பணை வச்சு காப்பாற்றுது. அது வளர்ந்ததுக்கு அப்புறம் குஞ்சுகளோ அந்த குட்டிகளோ பெருசானதுக்கு அப்புறம், அது ஒரு அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் தன்னை பாதுகாத்த தாயையும் தகப்பனையும் திரும்ப காப்பாற்றுமா அப்படின்னா இயற்கையில் அப்படி எங்கேயுமே நடக்கிறது இல்லை. அது மனிதத்தில் மட்டும்தான் நடக்குது. மனிதர்கள் மட்டும்தான் அதை செய்கிறாங்க. ஹியூமனிட்டியில மட்டும்தான் இது பாசிபிள். இது முக்கியம். அதனால தான் நம்ம மனிதர்கள் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்க, இப்போ ஒரு தாயினுடைய அன்பு, அந்த பாசம் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. ஏன்னா அது நான் சொன்ன மாதிரி அது பயாலஜிக்கல் இன்ஸ்டிங்க்ட், உள்ளுணர்வு. ஒரு விலங்குக்கு இருக்கக்கூடிய அதே உணர்வு தான் மனிதர்களுக்கும் இன்றளவும் இருக்கு. ஸோ நமக்கு வந்து அந்த தாய்க்கு எந்த அளவுக்கு ரொம்ப ஆழமான ஒரு குழந்தைகள் மேல அன்பு இருக்கு அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போ மனிதர்கள்னு வருவோம். இப்போ நான் இருக்கேன், என்னோட அம்மா அப்படிங்கிறவங்க என்னோட பாஸ்ட். இப்போ என்னோட மனைவி நான் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ப்ரெசென்ட். என்னோட ஃபியூச்சர் அப்படிங்கிறது என்னோட பெண். இப்போ நம்ம சொன்னோமே தாயா இல்லைனா ஒய்ஃபா அப்படின்னு சொன்னோமே, அடுத்து என்னோட மகள்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, மகளோ மகனோ, அதுதான் என்னோட ஃபியூச்சர். இந்த மூணுல எது என்னோட டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு பார்த்தா பயாலஜிக்கலி என்னோட உள்ளுணர்வு ஒரு தந்தையா என்னோட மகளை காப்பாற்றுறது தான் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. மனைவி அவங்க வந்து என்னோட ப்ரெசென்ட், அவங்க என்னுடைய இரண்டாவது ப்ரையாரிட்டி. மூன்றாவது ப்ரையாரிட்டி என்னோட தாய். இது வந்து பயாலஜிக்கலாவே நம்ம உள்ளுணர்வு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நமக்கு எந்த ஒரு கில்ட்டி கான்சியஸ்னஸும் அவசியமே கிடையாது. ஆனால் ஒரு மனுஷன் நம்ம சொல்லிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அந்த தாயோ தகப்பனோ அவங்க எப்பவுமே நம்மளோட ரேடாருக்குள்ளேயே இருக்கணும். அவங்கள பாதுகாக்கிறது, அவங்களோட நலனை கருதுறது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இப்போ ஃப்ராங்கா உண்மையை சொல்லணும்னா நான் சொன்ன மாதிரி ப்ரையாரிட்டி லிஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னோட குழந்தைகள், செகண்ட் நானும் என்னோட மனைவியும், மூன்றாவது இடத்துல என்னுடைய அம்மாவும் அப்பாவும். இதுல எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. மூன்றாவது இடம் அப்படிங்கிறதுக்காக அவங்கள நம்ம சரியா கவனிச்சுக்காம விட்டுட்டோம் அப்படின்ற அளவுக்கு நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மனிதன் சொல்லிக்கிறதுக்கே அர்த்தம் இல்லை. இன்னும் அநேகமா சில வருடங்கள்ல இப்போ எனக்கும் மருமகள் வரப்போறா. என் பையனை கல்யாணம் பண்ணி நம்ம அவனை சந்தோஷமா அவன் வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டு ஒரு 25 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன் என் பையனை. அவன் கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு வந்துச்சு. அவன் கல்யாணம் ஆகி ஒருவேளை சேர்ந்து வாழ்றானோ இல்லை தனி கொடுத்துன்னு போறானோ, நானும் என்னோட மனைவியும் எப்படி என்னோட குழந்தையை பார்க்கணும் அப்படின்னா, அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து 25 வருஷம் அவனை கஷ்டப்பட்டு அவனை வளர்த்துருக்கோம். ஃபுல்லா டெடிகேட்டடா வளர்த்துருக்கோம். நான் சொன்ன மாதிரி அந்த காட்டு விலங்கு மாதிரி நம்ம உயிரை பணைய வச்சு என் குழந்தைய வளர்த்துருக்கோம். அவன் பையன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ மருமகள் ஒரு பெண் வந்துட்டா, அவனுக்கு ஒரு புதுசா ஒரு வாழ்க்கையை தொடங்க போறான், தனியா தொடங்க போறான். இப்போ இந்த 20-25 வருஷமா எப்படி நம்ம அவன் மேல அன்பும் பாசமும் காமிச்சோமோ அதே தான் அப்படியே கண்டினியூ ஆகணும். சந்தேகம் வரக்கூடாது. இவ்வளவு நாள் நம்ம பாசத்தையும் அன்பையும் காமிச்சு வளர்த்துருந்தோம்னா அந்த குழந்தை அது மட்டும் இல்லை, இது வந்து விலங்கு கிடையாது, இது ஒரு மனிதன் இல்லையா? நம்ம மனுஷன் சொல்லிக்கிறோம். அப்போ நம்ம நிறைய நெறி உரைகள் எல்லாம் சொல்லி தான் வளர்த்துருப்போம். ரோட்ல போற ஒரு கஷ்டப்படுற ஒருத்தருக்கே உதவுன்னு சொல்லி வளர்த்துருக்கோம். அப்படின்னா தன்னோட தாயும் தகப்பனையும் பார்க்கறது அந்த குழந்தைக்கு தெரியாம போகாது. அவனுக்கு என்ன ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு தெரியும். நம்மள என்னைக்கு இருந்தாலும் நம்மள அவனோட கடமையை நம்மளை பார்க்கறது அவனோட கடமைனா அந்த கடமையை அவன் கண்டிப்பா செய்வான். ஸோ அதுல சந்தேகமே எனக்கு வராது, வரவும் கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா தான் அந்த குழந்தைய நம்ம 25 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்து அது நல்லா இருக்கணும்னு நினைச்சு வளர்த்தோம், அதுவும் உண்மையிலேயே நல்லா இருக்கும். அது மேல நம்ம சந்தேகப்பட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், இனிமே நம்மளை மறந்துடுவானோ, இனிமே நம்மளை பார்க்காம விட்டுருவானோ அப்படின்னு அந்த ஒரு இன்செக்யூரிட்டியில என் பையனையும் டார்ச்சர் பண்ணிட்டு அந்த வந்த மருமகளையும் டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், அந்த 25 வருஷமா நம்ம அன்பால கட்டுன அந்த உறவு இருக்குல்ல, அந்த உறவு என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா விரிசலாகி அந்த பையனுக்கு இப்ப என்ன ஆயிரும்னா அன்புல நம்மளை பார்க்குற அந்த நிலைக்கு மாறி ஒரு கம்பல்ஷன்ல பார்க்குற ஒரு நிலையை நம்மளே உருவாக்கிடுவோம். அது செய்யக்கூடாது. அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கணும். 25 வருஷமா நான் அவனை எப்படி நம்பிக்கையோடு வளர்த்தணும், என்னோட வளர்ப்பு மேலே எனக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்கோ அந்த நம்பிக்கை என்னோட ஆயுசுக்கும் எனக்கு தொடரும். அப்படி தொடர்ந்தாலே என்னோட பையனுக்கு அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவனோட மனைவி எப்படி பார்த்துக்கணும், என்னையும் என்னோட மனைவி அவனோட அம்மாவையும் எப்படி பார்த்துக்கணுங்கிறது தான் அவனுக்கு தெரியும். ஸோ இதுதான் நான் நம்புறேன். அப்போ அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து அவங்களையும் சந்தோஷமா இருக்கணும். நம்மளுடைய அந்த முதுமை காலம்
காலத்தை எப்படி பிளான் பண்ணிக்கணுமோ அதுக்கு தேவையான பணம் எல்லாம் இருக்கணும். ஏன்னா சில பேரண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக அந்த குழந்தைக்கு மேலேயே நம்பிக்கை வச்சு, குழந்தை தான் நம்மளை பார்க்கணுன்ற நம்பிக்கை மட்டும் இல்லாமல் சேர்த்து வச்ச பணம் காசு எல்லாத்தையுமே அந்த குழந்தை மேலே இன்வெஸ்ட் பண்ணிட்டு தன்னுடைய வாழ்க்கைக்குன்னு எதுவுமே இல்லாமல் ஆயிடுறாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. கல்யாணம் ஆகி போகும்போது நம்ம அந்த குழந்தைகளுக்கு என்ன கொடுக்க போகிறோம், நமக்கு நம்மளோட எதிர்காலம், நம்மளோட அந்த முதுமை காலத்துக்கு என்ன மாதிரியான செக்யூரிட்டிகளை நம்ம தேடிக்க போகிறோம், எவ்வளோ பணம் வச்சுக்க போகிறோம், நம்மளை நம்ம எப்படி பார்த்துக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ப்ராப்பராக நம்ம திட்டமிடணும். அந்த குழந்தை வந்து நம்மளை திரும்ப காப்பாற்றுவோம் சம்பாரிச்சு அப்படின்னு நம்ம வந்து பிளைண்டாக நம்ம நம்பிடக்கூடாது. ஏன்னா உள்ளுணர்வே அந்த குழந்தைக்கு என்ன இருக்கும்னா, அவன் தன்னை பார்த்துக்கிறதோட அவனுக்கு ஒரு குழந்தை வந்துடும். அந்த குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு தான் அவன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுக்கே அவனுக்கு ஆயுசு பத்தாது. அப்புறம் அவன் என்னைக்கு திரும்ப யோசிச்சு உங்களை வந்து பார்ப்பான், அதுவும் ரொம்ப கஷ்டம். ஸோ கல்யாணமாகி நம்ம குழந்தை நம்மளை விட்டு பிரிஞ்சு போக போகிறான், பையனோ பொண்ணோ, அந்த நிலைமை வரும்போதே அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்மளுடைய அந்த முதுமை காலத்துக்கு பணம் என்ன வச்சுக்க போகிறோம், நம்மளை நம்ம எப்படி பார்த்துக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ப்ராப்பராக திட்டமிட்டு வாழ்ந்தா அந்த ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபேமிலியாக இருக்கும். இப்போ உங்களோட அப்பா அம்மா அவங்களோட உயிரை கொடுத்து உங்களை வளர்த்துருக்காங்க. அதுக்காக இப்போ நீங்கள் உங்களோட உயிரை கொடுத்து உங்கள் அப்பா அம்மாவை பார்ப்பீங்களா அப்படின்னா பயாலஜிக்கலி நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதுக்காக நீங்கள் வந்து ஒரு நன்றி கட்ட ஒரு உயிரினமா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணணுமா கிடையாது. ஆனால் நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுல்ல, அந்த குழந்தைக்கு நீங்கள் உயிரை கொடுப்பீங்க. இதுதான் இயற்கை. நம்ம அப்பா அம்மா நமக்காக உயிரை கொடுத்து நம்மளை வளர்க்குறாங்க. நாம திரும்ப நம்ம அப்பா அம்மாவுக்கு உயிரை கொடுக்க மாட்டோம், ஆனால் நம்மளோட குழந்தைக்கு உயிரை கொடுப்போம். நன்றி.